அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு பதிவு பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் எல்லாமே சக்தி வாய்ந்த வழிபாடுகள் தான். ஒரு தீப வழிபாடாக இருக்கட்டும், மந்திர வழிபாடாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது கோவிலில் போய் செய்கின்ற நம்ம பரிகார முறைகள் எல்லாமே சக்தி கொண்ட வழிபாடுகள் தான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு கலியுகத்துடைய கண்கண்ட தெய்வமே முருகன் தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை தாங்க பார்க்க போகிறோம். நிறைய முருக பக்தர்களுக்கு முருகப்பெருமானை வழிபட தொடங்கினதுக்கப்புறம் அந்த கஷ்டங்கள் தீரவே மாட்டேங்குதே, நாங்களும் எவ்வளவோ வழிபட்டுக்கிட்டே தான் இருக்கோம், ஆனாலுமே சாமி கண்ணை திறக்கவே மாட்டேங்குதே அப்படிங்கிற சின்னதான ஒரு கம்ப்ளைண்ட் முருகனுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஆத்மார்த்தமான ஒரு அன்பும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் முருகனுடைய பாதத்தை இறுக்கமாக நம்ம பிடிச்சிக்கிட்டாலே போதும் எப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்தும் மீண்டு வரலாம். சோதனைகளை கொடுக்கக்கூடிய அதே கடவுள் தான் நம்மை அதிலிருந்து அப்படி நிரந்தரமான ஒரு வெற்றியை நிச்சயம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம்ம விதைச்சு முருகனுடைய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாட்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் செஞ்சாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு முறை, ஆனால் சக்தி வாய்ந்த நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், தீராத ஒரு துன்பம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, கழுத்தை நெருக்கிது பிரச்சனைகள், ஆனாலுமே எங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடிவு காலமே கிடைக்கவே மாட்டேங்குது, எங்களால் இதுக்கப்புறம் வாழவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, ஒரு நினச்ச காரியம் எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கஷ்டத்தில் நம்ம இருக்கிறோமோ அதிலிருந்து நம்ம விடுபடணும், நல்லபடியான ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தாங்க. ஏன்னா முருகப்பெருமானை வழிபட்டு நம்ம டெய்லி இந்த ஒரு வழிபாடு, அதாவது இந்த ஒரு பாடலை மட்டுமே நீங்கள் முருகனை நினச்சி நம்ம சொல்லி வந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர் நான் இது வரைக்கும் முருகனுடைய பக்தரே கிடையாது, முருகனை நாங்கள் வணங்கினதே கிடையாது அப்படின்னா கூட பரவாயில்ல, இல்லை உங்களுடைய வீட்டில் படமோ சிலையோ எதுவுமே இல்லை, வேல் வழிபாடுகள் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே இந்த ஒரு பாடலை மனமுருகி ஒரே ஒரு தீபம் மட்டும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு முருகனை வேண்டி நம்ம சொல்ல ஆரம்பித்தாலே போதும், அதுவும் வாழ்க்கையில் நல்லதொரு வாழ்க்கை, நல்லபடியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நம்மளுடைய இறுதியில் முக்தியை நிச்சயம் முருகப்பெருமானே கொடுப்பார். அதே மாதிரி நம் முருகப்பெருமானே நேரில் தரிசனம் தர வைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த வழிபாட்டுக்கு இருக்குது. அப்படி உச்சபட்ச துன்பங்களை போர்க்கக்கூடிய அந்த ஒரு பாடல் தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். இந்த வழிபாட்டை நம்ம எப்போ செய்யணும், இந்த பாடலை முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம், எப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எனி டைம். ஏன்னா அவங்கவுங்களுடைய பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் எனி டைம் நம்ம நம்முடைய பூஜை அறையில் நீங்கள் தொடங்கலாம். இப்போ நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாளானது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்குது. நமக்கு மாசி மாதத்துடைய கிருத்திகை இருக்குது, நமக்கு காலை பொழுது வரைக்கும் ஷஷ்டி திதி இருக்குது, நமக்கு மதியானத்துக்கு மேலே கிருத்திகை ஆரம்பிக்குது. ஆனால் நாளைக்கு அந்த நாள் கணக்கில் நாளைக்கு தான் மாசி மாதத்துடைய கிருத்திகை. அதனால் நாளைய பொழுதில் நீங்கள் ஆரம்பிக்கிறது விசேஷம், இல்லாட்டி அடுத்த நாள் காலை வரைக்கும் நமக்கு கிருத்திகை இருக்குது. அப்படி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம், முருகனுக்கான ஏதாவது ஒரு விசேஷமான நாட்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை இந்த பதிவை நீங்கள் ஒரு மாதம் கழித்து நீங்கள் பார்த்தா கூட பரவாயில்ல, எப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த க்ஷணமே முருகனை வேண்டி இந்த பாடலை நீங்கள் பாட ஆரம்பிக்கலாம். இந்த பாட்டானது நமக்கு கந்தர் அலங்காரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல். ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாடல். அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அலங்காரத்தில் இடம்பெற்றக்கூடிய 106வது பாடல். திருச்செந்தூர் கோவில் கொண்டுள்ள செந்தில் ஆண்டவரை குறித்து பாடுவதாக தான் இந்த பாட்டானது அமைஞ்சிருக்கு. முருகனுடைய அழகு, அதனுடைய வேல் சிறப்பு, அப்புறம் ஞான உபதேசத்தை அவர் எப்படி பெற்றார், இது மாதிரியான கருத்துக்களை விளக்கக்கூடிய வகையில் தான் இந்த கந்தரருடைய அலங்கார பாடல்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு விதமான துன்பத்தை போக்கும்.
அதே மாதிரி தான் இந்த 106வது பாடல் வந்து நமக்கு தீரவே தீராது அப்படிங்கிற கொடுமையான ஒரு தலையெழுத்து நமக்கு விதி எழுதியிருந்தால் கூட அந்த விதியை தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி தான் கந்தர் அலங்காரத்தின் 106வதாக வரக்கூடிய இந்த பாடல். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாடல். கொல்லித்தலையில் எறும்பு அதுபோல குலையும் என்றன் உள்ளத்துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெல்லிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே. இந்த பாடலுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கமும் எரியும் தீக்கு நடுவில் இருதலை கொல்லி எறும்பு போல வெளிவர முடியாமல் பலவிதமான தாங்க முடியாத துன்பத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் என்னுடைய மனதில் உள்ள துன்பங்களை நீக்க நீ அருள் செய்ய வேண்டும். தினமும் 1 கோடி முறை கரைக்கு வந்து உன்னுடைய திருவடிகளை தொட்டு முத்தமிட்டு செல்லும் அலை கடலின் கரையில் சேவல் கொடி ஏந்தி திருச்செந்தூரில் கோவில் கொண்டிருப்பவனே, வள்ளியின் மனதிற்கு பிரியமானவனே, மயில் மீது ஏறி வரும் மாணிக்கம் போல ஜொலிக்கக்கூடிய முருகப்பெருமானே, என்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க அருள் செய். இதுதாங்க இந்த பாட்டுடைய தமிழ் அர்த்தம். இந்த பாடலை நம்ம நம்முடைய பூஜை அறையில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ வெற்றிலை தீபம் ஏற்றலாம், இல்லாட்டி சாதாரண ஒரு அகல் விளக்கு மட்டும் டெய்லி நீங்கள் நம்முடைய வீடில் குளிச்சுட்டு காலை அல்லது மாலை நம்ம பூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா. எப்பெல்லாம் தீபம் ஏற்றுறீங்களோ அந்த நேரத்தில் எந்த தீபமாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் தீபமாக இருக்கட்டும், நெய் தீபமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது விசேஷமான வழிபாட்டு நாட்கள் அப்படி எந்த தீபமாக இருந்தாலும் சரி, தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு பாடலை மட்டும் படிச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும், தலையெழுத்து மாறணும், முருகா எனக்கு நல்லபடியான ஒரு வழியை காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடலை மட்டும் நீங்கள் பாடி பாருங்கள். இதுவரைக்கும் தீரவே இல்லை, இதுவரைக்கும் உங்களுக்கு சரியாகவே இல்லை அப்படிங்கிற உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நம்முடைய தலையெழுத்து எவ்வளவு மோசமாக இருந்தால் கூட கண்டிப்பாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி முருகனுடைய இந்த சக்தி வாய்ந்த பாடலுக்கு இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம 48 நாட்கள் பாடினா ரொம்ப விசேஷம். இப்போ பெண்களுக்கான இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய 5 நாட்களை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தொடர்ந்து எப்போ வீட்டில் பூஜை பண்ணுறோமோ தீபம் ஏற்றுறோமோ அப்போ இந்த ஒரு பாடலை பாடி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு பாடலை பாடி பாருங்கள். எவ்வளவோ வழிபாடுகள் செஞ்சும் தீராத உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக இந்த ஒரு பாட்டின் மூலமாக நிச்சயமாக தீர்வு கொடுக்கும். ஏன்னா இது மாதிரியான முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது மாதிரியான பாடல்கள், அதுவும் அந்த முருகனுடைய அந்த திருப்பாடல்கள் நம்முடைய கண்களிலே படுமோம். அதனால் இந்த பாட்டை கண்டிப்பாக உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.